தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய 68வது பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி சென்னையில நடைபெற இருக்கு. நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில நடைபெறும் இந்த கூட்டத்துல பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர்கள் கருணாஸ், பூச்சிமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்கிறாங்களாம். சமீப காலமாக தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்குமே மோதல் போக்கு இருக்கு. நடிகர் விஷால், தனுஷ் உள்பட சில நடிகர்களுடைய படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் தங்களையுமே கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு நடிகர் சங்கம் எதிர்ப்புமே தெரிவிச்சாங்க. மேலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சினிமா தொடர்பான அனைத்து பணிகளுமே நடைபெறாது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் முடிவிற்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. தொடர்ந்து 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்த நடிகர் சங்க செயற்குழுவுல தயாரிப்பாளர் சங்கத்துடன் பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் நாசர் அவர்களுமே தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில நடிகர் சங்கத்துடைய 68வது பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கில நடைபெற இருக்காம். இதுல சினிமா பணிகளை நிறுத்துவது குறித்து தயாரிப்பாளர் சங்கம் முடிவு, நடிகர் சங்க கட்டிட விவகாரம், நட்சத்திர கலைவிழா நடத்தி நிதி திரட்டுதல் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தெரியுதா. இதனடுத்து பாத்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து நட்சத்திர கலைவிழா நடத்த பிளான் போட்டுட்டு இருக்காங்க. முன்பு நட்சத்திர கலைவிழா நடத்திய பொழுது ஒரு சில நடிகர்களுமே இதற்கு எதிர்ப்புமே தெரிவித்திருந்தாங்க. அதாவது குறிப்பாக நம்ம அஜித் சார் நட்சத்திர கலைவிழா நடத்தி மக்களிடம் பணம் வாங்குவதை விட நம்மளே பணத்தை போட்டு அந்த நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டிடலாமே அப்படின்ற ஆலோசனை எல்லாம் சொன்னாரு. இதற்காக அவருக்கு நிறைய எதிர்ப்புகளுமே கிளம்பியது. அவர் மட்டுமல்ல, நம்ம ரஜினி அவர்களுமே இதே ஆலோசனையை தான் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ரஜினி அவர்களை சந்தித்த நடிகர் சங்கம் அவரிடம் நிதி திரட்ட திட்டம் தீட்டியுள்ளார்களாம். ஆனால் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நடிகர் சங்க கட்டிடத்திற்கு அவர் நிறையவே செலவு செஞ்சுட்டாரு. அதனால அவர் இப்படி பேசியுள்ளார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்ச நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.